goods and services அதான் நம்ம basic economic activities அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஒரு பர்சன் வந்து இதை எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ரெசிடென்ட்ஷிப்பை நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு இண்டிவிஜுவலை ஒரு கண்ட்ரியோட நார்மல் ரெசிடென்ட் அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, அவங்க வந்து அந்த கண்ட்ரியில ஒரு வருஷத்துக்கு மேல இருந்திருக்கணும். அதே மாதிரி அவங்களோட சென்டர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த கண்ட்ரிலேயே இருக்கணும். ஓகே, ஸோ சென்டர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அந்த கண்ட்ரிலேயே ஏர்ன் பண்றது, ஸ்பெண்ட் பண்றது, இன்வெஸ்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சைனீஸ் வந்து இந்தியால ஒரு வருஷத்துக்கு மேல இருக்காரு அப்படின்னா, இவர் வந்து இந்தியாவோட நார்மல் ரெசிடென்ட், பட் அவர் வந்து இந்தியாவோட சிட்டிசன் கிடையாது. சோ இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து ஒரு கண்ட்ரியோட சிட்டிசனா இருக்கலாம் அண்ட் அதே டைம்ல இன்னொரு கண்ட்ரியோட ரெசிடென்டா இருக்கலாம். இப்ப இந்த சைனீஸ் வந்து இந்தியாவோட நார்மல் ரெசிடென்ட், அதே டைம்ல சைனாவோட சிட்டிசன். ஓகே, சோ அதை தான் இங்க மீன் பண்றாங்க. அடுத்த கான்செப்ட்ஸ்